அதாவது ஒரு நாய் பேசுது, துப்பாக்கி இருந்தால் அந்த நாயை நான் சுட்டிருப்பேன்னு சொல்லுது. நான் இப்போ சொல்கிறேன், நீ எந்த இடத்துல நின்று பேசிக்கிறியோ அந்த இடத்துல நான் வெடிகுண்டா மாறி நீ இருக்கும்போது உயிரையும் சேர்த்து எடுக்கிற அளவுக்கு நான் செய்கிறதுக்கு எனக்கிட்ட தெம்பு இருக்குது. என் உயிரை விடுறதுக்கும் மனசு இருக்குது. ஆனால் நான் பிரபாகரன் கொள்கையில் பிடித்த ஒரு மனிதன். அதனால் நான் அவர் சொல்கிறதான் நான் கேட்பேன். என் மனசு என்ன சொல்லுதோ அதைத்தான் நான் செய்வேன். என் பாலகன் எப்படி இறந்தான் என்பது இந்த நாட்டு மக்கள் தெரியும். அதை மறந்துவிட்டு தமிழ்நாட்டில் நாங்கள் என்ன ஒரு மனநிலையில் உள்ளே இருக்கோம்ட்டு அந்த நாய்க்கு தெரியாது. அன்றைக்கு பிரபாகரன் சொன்னான், நாங்கள் தமிழ் தேசியம் நாடாக மாற்ற வேண்டும் என்று போராடினார். அந்த போராட்டத்தில் ஒன்னே மாதிரி ஒரு பச்சோந்திகள் சில பேர்னால் அவர் வீழ்த்தப்பட்டார். இன்றைக்கு நாங்கள் தமிழ்நாட்டில் ஒரு நபர் சீமான் அவர்கள் எங்களெல்லாம் காக்கைக்கும் புழுவுக்கும் மலைக்கும் எல்லா மரங்களுக்கும் ஜீவனத்துக்கும் ஒரு அடிப்படையாக ஒரு சுதந்திரமான ஒரு நல்லாட்சியை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். அதை இங்கு சீர்குலைக்க வேண்டும் என்று நினைத்தால் நீ எந்த இடத்தில் நின்று பேசுகிறாயோ அதே இடத்தில் நாங்கள் வெடிகுண்டாக மாறுவோம் என்று எச்சரிக்கையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். என்னைய மாதிரி உணர்வுப்பட்ட ஆள்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள். பலபடியும் இளைஞர்கள் தமிழ் தேசியம் தனியும் நாடாக அமையும். அது வெகு தூரம் இல்லை. உன்னைய மாதிரி நம்பிக்கை துறை உள்ளவர்களை வீழ்த்தி அங்கே இருக்கும் தமிழ் மக்களுக்கு தமிழ்நாடோ இல்லை தமிழ் பேசும் அவர்கள் என்ன பெயர் வைக்கிறார்களோ அவர்கள் வைத்து கொள்ளலாம். ஆனால் அமையும், அந்த நாடு அமையும், இலங்கையில் அமையும். அந்த இலங்கையில் இருக்கும் அந்த துரோகிகளுக்கு தர்க்க பாடம் கற்பிக்கப்படும். அது உலக நாடுகள் அனுமதிக்கப்படும். அன்றைய சூழலில் நீ எங்கே போய் ஒளிவாய் என்று தெரியாது. அப்படி நடக்கவில்லை என்றால் நீ சொன்னது மாதிரி நாங்கள் வருகிறோம் இலங்கைக்கு. உன் கையில் ராஜபக்சே துப்பாக்கி கொடுப்பாரு, எங்களை நீ சுடு. இல்லை என்றால் எங்களை மாதிரி வெடிகுண்டா மாறி ராஜபக்சேயும் உன்னையும் அதே இடத்தில் நாங்கள் உங்களை கொல்லுவோம். நான் உனக்கு எச்சரிக்கை விட்டுறேன். இது போன்ற அங்கே போய் பேசிக்கொண்டு இருந்தால் உன்னையை அந்த பாராளுமன்றத்தை தகர்ப்பது எங்களுக்கு சின்ன விஷயம். அதை பெரிய விஷயமாக நீ நினைத்து கொண்டால் அது எங்களுக்கு சாத்தியமே கிடையாது. அது எங்களுக்கு சின்ன விஷயந்தான். எச்சரிக்கையோடு சொல்கிறேன். 55 வயசாச்சு. என் மரணம் எது மூலியமாக போட்டும் அந்த மரணம் ஒன்னே மாதிரி ஒரு துறைகளுக்கு என் மரணம் என் தமிழ் தேசியத்துக்கு வெற்றியாக இருக்கட்டும். என் பாலன் அவன் நெஞ்சில் சுட்ட குண்டு தோட்டாவை என் மனதில் வச்சிருக்கேன், என் இதயத்தில் வச்சிருக்கேன். இது போன்ற சம்பவங்களாம் நிறையா பார்த்து விட்டோம். உன் போன்ற நம்பிக்கை துரோகிகளுக்கு நாங்கள் தற்ப பதிலடி கொடுப்போம். இது போன்ற பேச்சுக்களை நீ நிறுத்திவிட்டால் நீ எந்த இடத்தில் பேசினாயோ அதே இடத்தில் நான்
மனித வெடிகுண்டாக அவனையை அதே இடத்தில் சிங்கள எம்பிகளையும் சிங்கள ராஜபக்சையும் உன்னையும் அழிப்பதற்கு சில வினாடிகள் கிடையாது, அழித்து விடுவேன். எச்சரிக்கை, இது எச்சரிக்கை, இது கட்டளை.